இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, ஆனந்தா கலை தொடர்பின் மூலமாக இறை சிந்தனைகளை கேட்டு அதன்படி வாழக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குவதை நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திருவருகை காலத்தினுடைய 2ஆம் வாரத்தினுடைய மைய சிந்தனையாக அமைவது அமைதி என்ற ஒரு அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே நான் நம்பிக்கை என்ற ஒன்றில் இருந்தோம். அந்த நம்பிக்கையை வைத்தால்தான் அமைதி என்ற ஒன்றினுடைய பொருள் நமக்கு புரியும். எனவே நம்பிக்கையினுடைய தொடக்கம் முதலில் அமைதி. ஏனென்றால் இறைவனுடைய திட்டம் செயல்பட நாம் அனுமதிக்கிறோம் என்பதுடைய பொருள்தான் அந்த அமைதியை குறித்து காட்டுகிறது. பொன்மொழி ஒன்று அழகாக சொல்வார்கள், புயலுக்கு பின் அமைதி என்று சொல்லுவார்கள், கோபத்திற்கு பின்னும் அமைதி இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இறைவனோடு இணைந்த பிறகு இறைவன்தான் எல்லாம் இயக்குகிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் வந்தது என்றால், நாம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும் அமைதியில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்வோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்திற்கு அமைதியான முறையில் ஜெபிக்க சென்றார் என்பதையும் பார்க்கிறோம். எனவே காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்றால், அமைதி என்ற அந்த ஒளியை காண நாமும் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அமைதிக்காகத்தான் இந்த உலகில் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி என்ற ஒன்று இல்லாததனால்தான் இந்த உலகம் அனைத்தும் போர்களின் மூலமாக அமைதியை ஏற்படுத்தலாம் என அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டுகளுடைய எல்லை பிரச்சனைகளில் குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வைத்து மக்களை கொன்று குவிக்கிறார்கள். அமைதியற்ற சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலகமானது அமைதிக்காக அதிக காசுகள் செலவழித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் புற அமைதி, அக அமைதி என்று ஒன்று உண்டு. எனவே நான் புறத்தில் அமைதியாக இருப்பது நடிப்பு, அகத்தில் அது கலவரமாக போய்கொண்டிருக்கும். நான் அகத்தில் அமைதியாக இருந்தேன் என்றால் புறம் எனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அமைதியை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய இன்பம், நம்முடைய சந்தோஷம் எல்லாம் தொலைந்தது எங்கு என்றால் அந்த அமைதியான இல்லாத அந்த நேரத்தில் தான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒருவர் விலை உயர்ந்த கடிகாரம் வைத்திருந்தாராம். அது கிட்டத்தட்ட 5 கோடி மதிப்பு பெறும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு முறை ஒரு கடைக்கு சென்றிருந்த போது அந்த கடிகாரம் எதர்ச்சியாக காணாமல் போய்விட்டது. உடனடியாக அந்த கடிகாரத்துடைய உரிமையாளர் கதறுகிறார், என்னுடைய கடிகாரத்தை காணாம் என்று அனைவரும் கூச்சல் இடுகிறார்கள். உடனடியாக அந்த கடையினுடைய உரிமையாளர் சொன்னாராம், அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளிருந்த அனைவரையும் வெளியே அனுப்பினாராம். வெளியே அனுப்பிவிட்டு கடையை அப்படியே சாத்திவிட்டு, அமைதியாக இருங்கள், உங்கள் கடிகாரத்துடைய ஓசை எங்கிட்டு கேட்குது அப்படிங்கிறத பாருங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றார். உடனடியாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இருவரும் அமைதியாக இருக்கிறார்கள். கடிகாரம் அந்த சின்னமுள் சுற்றும் போது ஓசை கேட்கிறது. அதை வைத்து கடிகாரம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அவருக்கு அப்பொழுது நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய மகிழ்ச்சியையும் நாம் எங்கோ தொலைத்துவிட்டு அதை பெரும் கூச்சலோடு தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்ல, அமைதியான முறையில் தேடும்போது அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாம் இழந்த ஒவ்வொன்றை மீண்டும் பெறக்கூடியதாகவும் உறுதியாகிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வீட்டிற்கு சென்றாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, சமாதானம் உரித்தாக என்று சொல்வதனுடைய காரணம் என்னவென்றால், நீங்கள் அமைதியில் இருக்கும்போது தான் அந்த நாம் தொலைத்த அந்த பழைய மகிழ்ச்சியை மீண்டும் எடுக்க முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே நாமும் நம்முடைய அமைதி எங்கு இழந்தோம் என்பதை கண்டுபிடிக்க இந்த வாரம் முழுவதும் நாம் அமைதியில் இருந்து தியானிக்க முயற்சி செய்வோம். இறை வார்த்தையும் அதைத்தான் சொல்லுகிறது. அமைதியில் இருப்பவன் இறைவனை கண்டுபிடிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்வது போல அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். எனவே நாமும் அமைதியை ஏற்படுத்துவோர்களாக இருக்கிறோமா? முதலில் நாம் அமைதியாக இருக்கிறோமா என்ற கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க இந்த வாரம் முழுவதும் முயற்சி செய்வோம். அமைதியை நிலைத்திருந்து இறைவனை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.